Hey guys, welcome back to the classes. நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? எக்கனாமிக்ஸ் இஸ் அண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வி ப்ரூவ்ட் அஸ் வெல் எக்கனாமிக்ஸ் இஸ் போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ் ஆர் நார்மேட்டிவ் சயின்ஸ். அப்போது பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன, நார்மேட்டிவ் சயின்ஸ் என்ன? In your textbook they are given positive science means what it is. Positive science deals with what it is. சிம்பிளாக சொல்லணும்னா பாசிட்டிவ் சயின்ஸ் மீன்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னால் இட் இஸ் பாசிட்டிவ் சயின்ஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ் மீன்ஸ் கிவிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். புரியல அப்படின்னா சே எக்ஸாம்பிள், த ப்ரைஸ் ஆஃப் ஆனியன் இஸ் 40 rupees அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் ஆனியன் இஸ் 40 rupees, இது ஃபேக்ட்டு. ஸோ மார்க்கெட் வேல்யூ 40 rupees அப்படின்னு இருக்குன்னா ஸோ அதுதான் ஆனியனோட வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறேன்னா வாட் இட் இஸ், என்ன இருக்கிறதோ அப்படியே சொல்லணும். ஸோ சப்போர்ட்டிவாக என்ன சொல்லலாம்னா பாசிட்டிவ் சயின்ஸ் மீன்ஸ் விச் ஹாஸ் ஃபேக்ட் இருக்கிறதுக்கு ஒண்டி தான் பாசிட்டிவ் சயின்ஸ் இருக்கும். ஆனால் நார்மேட்டிவ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஃபேக்டே இருக்காது. எக்ஸாம்பிள் லைக் 40 people ஆர் இந்த கிளாஸ். 40 people இருந்தால் தான் அது ஃபேக்ட் இல்லை. வராங்க 40 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா அது உண்மையாக வந்திருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அப்போ இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ். அதை நீ ஜட்ஜ் பண்ண போனீங்கன்னா 40 members வந்தால் எக்ஸாம் நல்லாயிருக்கும், 30 members வந்தால் எக்ஸாம் நல்லா இருக்காது. அதுக்கு நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்களா, நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்ட்டு. தட் இஸ் கால் நார்மேட்டிவ் சயின்ஸ். பாசிட்டிவ் சயின்ஸ்னால் ஃபேக்ட் வித் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு நார்மேட்டிவ் சயின்ஸ் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வில் நாட் பி தேர். அதுதான் க்ளீனாக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சயின்ஸ் மீன்ஸ் வாட் இட் இஸ் அண்ட் இட் ஹாஸ் ஃபேக்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். வேர்ஆஸ் இஃப் யூ குட் see the normative science, it is not based on facts. It is only a கன்க்ளூஷன்னா என்ன, இது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி. இன்னொரு டெக்ஸ்ட் புக்கில் தே ஆர் given an example as well. Okay, if you could see that increase in the rate of interest under positive science, rate of interest increase ஆயிருக்கு அப்படின்னா rate of interest கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இட் இஸ் அ ஃபேக்ட். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியான எக்ஸாம்பிள், when you go for a bank, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா நீ லோன் எடுக்கிறது கம்மியாகிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா, வட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா லோன் நிறைய எடுக்குவா. இது வந்துட்டு ஃபேக்ட். அதே மாதிரி அங்கே நார்மேட்டிவ் சயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேட் இன்க்ரீஸ் ஆகிறனால நல்லதா கெட்டதா, இல்லை கம்மியாகிறதுனா நல்லதா கெட்டதா. ஸோ வென் யூ கிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இட் இஸ் நார்மேட்டிவ் சயின்ஸ். வென் யூ ஸ்டடி சம்திங் ஆன் ஃபேக்ட்ஸ் இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் சயின்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இயர் இட் இஸ் போத் யோர் positive and normative science. Once again I repeat, positive science now what it is, normative science na அவன் என்ன டெக்னிக்கல் வேர்டு என்ன கொடுத்தா வாட் ஆட் டு பி இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலான்ட்டு. ஓகேவா, எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறான். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுனா இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ் பிகாஸ் இட் ஹாஸ் ஃபேக்ட்ஸ். வெரஸ் அது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்ல போனால் it is your normative science. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. if you could see these statements, positive economics and normative economics, increase in money supply implies rise in economy. மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சார் எப்படி சார் இதை நீ ஃபேக்டாக சொல்வீங்க? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பீப்புள்கிட்ட இருக்க மணி ஜாஸ்தி ஆகுமா? இந்த பீப்புள்கிட்ட காசு ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தே வில் கோ ஃபார் அ டிமாண்ட் ஜாஸ்தி பண்ணுவாங்க. when demand is increasing your price also will increase. நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். when the money உங்கள்கிட்ட let me take you to an example. Okay, you have 1000 rupees. 1000 rupees இருக்கு சொல்ல நீ என்ன பண்ணுவ? 1000 rupees தான் அவங்க. ஆல் ஆஃப் சடன் உங்கள்கிட்ட 1000 rupeesலேருந்து 10,000 rupees கையில் வந்துருச்சுன்னா அப்போ நீ 10,000 சும்மா ஆக்கிவே இல்லை வாங்குவே? ஸோ 10,000 வச்சு ஏதோ வாங்க பார்க்குவல்ல. ஸோ when the money in your hand is increasing, your demand, காசு அதிகமாக ஆக டிமாண்ட் நிறைய பண்ணுவல. ஸோ இந்த டிமாண்ட் இஸ் இன்க்ரீஸிங், கண்டிப்பாக த ப்ரைஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அப்போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு இட் இஸ் அ ஃபேக்ட். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் சயின்ஸ். அதே மாதிரி இங்கே நார்மேட்டிவ் சயின்ஸ் பாருங்களேன். இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டிஃப்ளேஷன். இங்கே நார்மேட்டிவ் சயின்ஸில் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா இதோட இது நல்லது, அதோட இது நல்லது, அது இங்கே கம்மியாக இருக்கலாமே, இது ஜாஸ்தியாக இருக்கலாமே, அதுதான் நார்மேட்டிவ். ஃபஸ்ட் ஒன்னே பாருங்கள், இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டிஃப்ளேஷன். கண்டிப்பாக. அப்போ இன்ஃப்ளேஷனா என்னென்னு என்ன கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ், கன்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ் லெவல். ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸானா அதுதான் இன்ஃப்ளேஷன். டிஃப்ளேஷன்னா கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகினே இருக்கிறது தான் டிஃப்ளேஷன். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். கம்பேரிசன் இஸ் கால் யுவர் நார்மேட்டிவ் சயின்ஸ். வாட் ஆட் டு பி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அது தட் இஸ் யோர் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். other example you can study. if you have any doubt you can come back to me. ஸோ இதுலேருந்து என்னென்னா பாசிட்டிவ் economics means what it is, normative economics means
வாட் ஆட் டு பி. ஓகேவா, இந்த வேர்டு நீங்கள் மறக்கவே கூடாது. வாட் ஆட் டு பி அண்ட் வாட் இட் இஸ். ஓகேவா, நீ நான் பாசிட்டிவ் சயின்ஸ்னு கேட்டவொடனே வாட் யூ ஹவ் டு சே இஸ் வாட் இட் இஸ். நார்மேட்டிவ் சயின்ஸ்னு சொல்ல வாட் ஆட் டு பி. புரியுதா? சலோ. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ வாட் எவர் யூ சி ஃபிசிக்கலி, மேபி a புக், your பென், வாட் எவர் யூ சி இன் யோர் நேக்கட் ஐஸ். உன் கண்ணில் என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே கூட்ஸ். உன் கண்ணில் எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் சர்வீஸ். சார் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா, நான் டீச்சிங் பண்ணுறேன், ஒரு டீச்சர் தெரியுவாங்க கண்டி, அந்த டீச்சிங் தெரியுமா? இப்போ நான் டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், A to Z ஆல்ஃபபெட்ஸ் டீச் பண்ணுறேன். ஒரு ஃபிசிக்கல் பர்சன் நான் சொல்கிறேன்னு தெரியுது, ஆனால் அந்த சொல்கிறது எதனா மெஷர் பண்ண முடியுமா? சார் நீங்கள் இவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, இவ்வளோ கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க, இவ்வளோ கையெல்லாம் ஷேக் பண்ணீங்க, கை ஷேக் பண்ணீங்க, தலை ஷேக் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா? இஸ் தேர் எனி மெஷர்மெண்ட்? யூ கோ டு ஸோ லீவ் திஸ் எக்ஸாம்பிள். யூ கோ டு அ டாக்டர்கிட்ட போகிறீங்க. கேன் யூ மெஷர் த சர்வீஸ்? டாக்டர் வந்துட்டு உங்களை ட்ரீட் பண்ணுறாரு. சார் வந்துட்டு ஒரு 1 kg மீன்ஸ் வாட் they call ஸ்டெத்தோஸ்கோப், அதை வச்சு ட்ரீட் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இஸ் தெர் எனி ஸ்கேல் டு மெஷர்? இல்லை. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் எவர் யூ see in your eyes is called goods and whatever you feel is called services. புரியுதாடா? ஓகே, சலோ. இங்கே ஒரே ஒரு கொஷின் என்னென்னா, எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீஸையும் கூட்ஸ் தான் சொல்கிறாங்க. சார் அப்படின்னா என்ன சார்? சர்வீசஸையும் கூட்ஸாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம சர்வீஸை கூட கூட்ஸ் தான் சொல்லணும். எப்போது? அது சர்வீஸ்ன்னு சொல்கிற வரைக்கும். புரியல, பார்த்துக்கோ. ஒரு பேக் இருக்குதுன்னு நினச்சிக்கேன், அந்த பேக் கூட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன்ல. எஸ், கூட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஐ கோ டு அ டாக்டர், எனக்கு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, சர்வீஸ் பண்ணுறாரு. ஓகே. ஆனால் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேக்குமே கூட்ஸ் தான். டாக்டர் கொடுக்குற எனக்கு சர்வீஸ் தான், கூட்ஸ் தான். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற பேக்கும் கூடு தான், டாக்டர் கூட சர்வீஸும் கூட்ஸ் தான். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்குமே கூட்ஸு சர்வீசஸ் ரெண்டுமே சேர்த்து கூட்ஸ் தான் சொல்லுவோம். சார் அப்போ எப்போ சார் பிரிக்கும்னா, இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்ஸு அப்படின்னா அதில் என்னென்னா அப்போ நீ டாக்டர் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? கூட்ஸு சர்வீசஸ் ரெண்டுமே என்னென்னு கூடுவாங்க எக்கனாமிக்ஸில்? கூட்ஸ்ன்னு தான் கூடுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் புக்கின்ல வேணால் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சலோ. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க கூட்ஸ்னால் என்ன, ப்ராடக்ட்ஸ், கமாடிட்டிஸ், திங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்துடலாம். ஆஸ் மெட்டீரியல் திங்ஸ் தே ஆர் டேஞ்சபிள். டேஞ்சபிள்னால் என்னென்னா மெஷரபிள். டேஞ்சபிள்னால் என்ன? மெஷரபிள். ஃபிசிக்கல் டைமென்ஷன் மெஷர் பண்ணலாம். ஒரு கூட்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணலாம் கண்டிப்பாக. நீ ஒரு தக்காளி வாங்குற 1 kgனா 1 kg ஆஃப் டொமேட்டோ, 1 kg ஆஃப் பிரிஞ்சால், 1 kg ஆஃப் ஆனியன், வாட் எவர் இட் இஸ் யூ கேன் மெஷர். டேஞ்சபிள் மீன்ஸ் மெஷரபிள். ஓகேவா? ஃபிசிக்கல் டைமென்ஷன். கண்டிப்பாக ஒரு கூட்ஸ் இருக்குன்னா அதை நீ சொல்லலை, ஸ்கொயராக இருக்குது சார், ரவுண்டாக இருக்குது சார், ரெக்டாங்குலராக இருக்குது சார், இட் லுக்ஸ் லைக் பாலிகன். ஸோ வாட் எவர் இட் இஸ், இட் ஹாஸ் அ டைமென்ஷன், இட் ஹாஸ் அ ஷேப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். புரியுதா? ஓகே. எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தேர் ஓனர். எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட் ஆஃப் தேர் ஓனர்னால், நான் ஒரு ரெட்மி ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு நினச்சிங்களேன். ரெட்மி ஃபோன் நான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு என்னதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அதை விற்கணும். அப்படி என்ன சொல்கிறேன்னா, அது ஓனர்கிட்ட ஒண்டி இருக்காது, அது எங்கன்னா இப்போ இண்டிபெண்ட். இந்த கூட்ஸுக்கும் ஓனருக்கும் சம்மந்தமே இல்லை. நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணேன், பட் என்கிட்ட இருக்காது. நாளைக்கு எங்கள் அம்மா வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நான் விற்றாலும் விற்றுடலாம், இல்லை யார்கிட்டனா போகலாம், அது எங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இண்டிபெண்ட்னா அது இண்டிபெண்ட், அது எங்கன்னா போய் சுத்தம் கூட்ஸ். புரியுதா? புரிஞ்சிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஆர் ஓன்ட் பை சம் பர்சன்ஸ். ஆமாம், இப்போது ரெட்மி ஃபோன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது என்கிட்டேருந்து அம்மாக்கிட்ட போக சொல்ல அம்மா, அது என் அம்மாக்கிட்டேருந்து என் அண்ணன்கிட்ட போக சொல்ல எங்கள் அண்ணன்து. ஸோ ஒருத்தருக்கிட்டேருந்து போக சொல்ல அது யார்கிட்ட இருக்கோ அது அவங்களுது. அப்போத்துக்கு அது யார்கிட்ட இருக்கோ அது அவங்களுது. அப்படி தானே? இப்போது ஐ கோ டு ஸ்கூல் கதால எனக்கு பிரின்சிபல் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் என்கிட்ட கொடுக்குறான்னா, அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் என்கிட்ட கொடுக்க சொல்ல அது என்கிட்ட இருக்குது. நான் இன்னொரு டீச்சர்கிட்ட கொடுக்க சொல்ல அது அவங்களுது. ஸோ பாஸ் என்ன இருக்க சொல்ல யார்கிட்ட அப்போ இருக்கோ அது அவங்களுது. புரியுதா? அதுதான் ஓன்டு பை சம் பர்சன்ஸ். ஒரு புக்கு ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சுட்டு எனக்கு ஒரு 3 செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏபிசி செக்ஷன், ஒரே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எனக்குன்னு 3 பேரும் அதை தூக்கின்னு போக முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். ரொம்ப ஒரு மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை. ஸோ இட் வில் பி ஓன்டு பை சம் பர்சன். ஒரு கூட்ஸு ஒருத்தர் தான் வச்சுக்க முடியும். புரியுதா?
இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். கண்டிப்பாங்க. ஒரு ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாமா, கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தங்கிட்ட போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வேல்யூன்னு எக்ஸ்சேஞ்ச். கண்டிப்பாக நான் ஒரு ரெட்மி ஃபோன் என்கிட்ட கையில் இருக்க சொல்லும், நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், டக்குன்னு எனக்கு வேணான்னா நான் ஓஎல்எக்ஸில் போட்டு விற்றுட்டேன்னா எனக்கு காசு வருமா? ஸோ ஏதோ ஒன்று விற்கிறேன் அப்படின்னா எனக்கு காசு. இதை டெக்னிக்கலாக என்ன கூடுவாங்கன்னா லாவில் கன்சிட்ரேஷன் சொல்லுவாங்க. கன்சிட்ரேஷன் சம்திங் இன் ரிட்டன். நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா சும்மா கிடைக்காதுல்ல, வி ஹாவ் டு பே சம்திங். இல்லை, காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஏதோ ஒன்று விற்கிறோன்னா அதுக்கு ஏதாவது வரணும். நம்ம ஏதோ ஒன்று தரோம் ஆனால் அதுக்கு எதுவுமே நம்ம எதிர்பார்க்கலன்னா அது என்னவாக இருக்கும்? கிஃப்டாக தான் இருக்கும். புரியுதா? நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம் யாருக்கும், கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கோம். நம்ம கூட்ஸ் கொடுத்தா காசு வரணும், நம்ம காசு கொடுத்தா நம்மளுக்கு கூட்ஸ் வரணும். அதை விட்டு நம்ம ஏதோ ஒன்று கூட்ஸாக கொடுத்துட்டோம் நம்மளுக்கு எதுவுமே வரல அப்படின்னா நீ ஏதோ கிஃப்ட்டு யாருக்கும் கிஃப்ட்டு தரேன்னு நினைக்குவேன். கிஃப்ட்டு கொடுத்தா காசு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போது கூட்ஸ் ஹேவ் வேல்யூன்னு எக்ஸ்சேஞ்ச். கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்க்கலாம். ஃப்ரீ அண்ட் எக்கனாமிக் கூட்ஸ். சார் ஃப்ரீ கூட்ஸ்னால் என்ன சார்? ஃப்ரீ கூட்ஸ் ஆர் த கூட்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் த நேச்சர். எக்ஸாம்பிள், வாட்டர், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், வாட் எவர் ராக்ஸ், வாட் எவர் மட், எதுனா இருக்கட்டும்டா, எதுனா ஃப்ரீயாக விச் இஸ் அவைலபிள் ஃப்ரம் த நேச்சர் இஸ் கால்ட் ஃப்ரீ குட்ஸ். தெரியுதா? ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் ஃப்ரீயாக நேச்சரில் கிடைக்குதோ தட் இஸ் கால்ட் ஃப்ரீ குட்ஸ். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஃப்ரீ குட்ஸ்க்கு வி வில் நாட் பே எனி மணி. காசு கொடுக்காதையே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃப்ரீ குட்ஸ். எக்ஸாம்பிள், முக்கியமானது நம்மளுக்கு என்ன? ஏர். நம்ம வி டேக் ஆக்சிஜனில். ஸோ ஃபார் ஆக்சிஜன் யூ பே மணி. Can you say that for 2 kg, for 2 what kgs, I don't know how to measure oxygen and all, but still let us say kgs. If I have to take 3 kgs of oxygen, I have to pay 3000 அப்படி யாருன்னா சொல்கிறாங்க என்ன? Something which is available for free is called free goods. புரியுதா? Economic goods. Economic goods means you have to pay money, sir. Yes sir, free goods are something which you get free. Economic goods na நான் போய்ட்டு ஒரு கடையில் போய்ட்டு அரிசி எனக்கு ஒரு 2 கேஜி வேணும், எனக்கு கொடுத்துருங்கன்னா அரிசி கொடுத்தேன்னா எனக்கு காசு. இது நேச்சரில் தானே வந்துச்சு, எனக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இஎஸ்இன் கடைக்காரனே இன்னொருத்தருக்கு தான் வாங்கிக்கலாம். அதுக்கு யூ ஹவ் டு பே. புரியுதா? எக்கனாமிக் கூட்ஸ் மீன்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு பே மணி. காசு நீ கொடுத்துருக்குவ, அதுதான் தட் இஸ் கால் எக்கனாமிக் கூட்ஸ். வென் யூ பே மணி இட் இஸ் கால் எக்கனாமிக் கூட்ஸ். வென் யூ டோன்ட் பே மணி அண்ட் யூ கெட் சம் goods that is called free goods. ஓகேவா? முதல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே ஏதோ ஒரு இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க, வாட்ரு வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் இப்போது வாட்டர் ஃப்ரீயாக இருக்கா? ஏன் வாட்டர் ஃப்ரீயாக இல்லைன்னா, எங்கேயுமே ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, வாட்டருக்கும் தேர் நவ் வாட்டர் வாஸ் ஃப்ரீ கூட்ஸ். தென் இப்போ இட் ஹாஸ் பிகம் எக்கனாமிக் கூட்ஸ். புரியுதாடா? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் பைஸ். அண்ட் இங்கே மில்டன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். தெர் இஸ் நோ சச் திங் கால் ஃப்ரீ லஞ்ச். நம்மளுக்கு எதுவுமே ஃப்ரீயாக கிடையாது. கண்டிப்பாங்க எல்லாருக்குமே அவ்வளோதான் ரூல். எதுவுமே ஃப்ரீயாக வராதில்ல. நான் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் படிக்கணும். ஸோ நான் ஏதோ ஒன்று வாங்கணுன்னா எனக்கு காசு வேணும். எனக்கு ஏதோ ஒன்று காசு வேணும்னா நான் ஒர்க் பண்ணணும். தெர் இஸ் நோ சச் திங் கால் ஃப்ரீ லஞ்ச். எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காதுன்னு மில்டன் ஃப்ரைட்மேன் சொல்கிறாங்க. இது 1 மார்க் கேட்கலாம். என்ன கேட்குவாங்கன்னா, தேர் இஸ் நோ சச் திங் அஸ் அ ஃப்ரீ லஞ்ச் was said by whom அப்படின்னா மில்டன் ஃப்ரைட்மேன். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ டு கன்சியூமர் குட்ஸ் போயிடலாமா? இந்த பிஃபோர் கோயிங் டு யோர் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், நம்ம இந்த பப்ளிக் குட்ஸ்னால் என்னென்னு பார்த்துலாமா? பப்ளிக் குட்ஸ் ஆர் த குட்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ப்ரைவேட் குட்ஸ் ஆர் த குட்ஸ் விச் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃபார் சர்டன் பீப்புள். ஒருத்தருக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, அரிசி எல்லாமே வாங்கலாமா? த ரைஸ் கேன் பி டேக்கன் பை எனி ஒன் இன் த வேர்ல்டு, எனி ஒன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, எனி சிட்டிசன் கேன் டேக். யாருக்குன்னா வாங்கிக்கலாம், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் கேன் யூ கோ அண்ட் டேக் ப்ரைவேட் லைக் கன்னு போய்ட்டு நீ ஒரு கடையில் போய்ட்டு எனக்கு கன்று கொடுங்க, AK-47 தரும், இது கொடுங்க, அது கொடுங்க. நோ, தே வில் நாட் கோ. ஸோ ப்ரைவேட் குட்ஸ் will be for only certain people. Public goods will be for everyone. புரியுதாடா? சலோ, நெக்ஸ்ட் ஒன் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். ரொம்ப 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 சிம்பிள். கன்சியூமர் குட்ஸ் ஆர் த குட்ஸ் விச் யூ கன்சியூம். எக்ஸாம்பிள், யூ கோ டு அ ஷாப், ஆஸ்க் ஃபார் தோசா இன் அ ஹோட்டல். யூ கன்சியூம். தோசை ஏன் வாங்குற? சாப்பிட. ஸோ யூ ஆர் கன்சியூமிங் இட் இஸ் கால்ட் கன்சியூமர் குட்ஸ். வாட் எவர் யூ கன்சியூம் டைரக்ட்லி டு சாட்டிஸ்ஃபை யுவர் வாண்ட்ஸ் இஸ் கால்ட் கன்சியூமர் குட்ஸ். சார் அப்போது கேபிட்டல் குட்ஸ்னால் என்ன சார்? இப்படி பண்ணலாமே.
சுகர் கேன் ஜூஸ் வேணும். ஓகேவா? உனக்கு வந்துட்டு கரும்பு ஜூஸ் வேணும். கரும்பு ஜூஸுக்கு வாட் யூ நீட் இஸ் சுகர் கேன். சுகர் கேனை க்ரஷ் பண்ண சுகர் கேன் மிஷின் வேணுமா? அப்போது ஜூஸ் நீ க்ரஷ் பண்ணிட்டீன்னா ஜூஸ் வருதுல்ல, அது எதுக்காக? உனக்கு குடிக்கிறதுக்காக. ஸோ யூ வாண்ட் டு ட்ரிங்க் அ சுகர் கேன் ஜூஸ் அண்ட் யூ டேக் சுகர் கேன் ஜூஸ் இன்சைட் யூ, அண்ட் திஸ் இஸ் கால்ட் கன்சியூமர் குட்ஸ். தட் மிஷின் விச் இஸ் க்ரஷிங், அந்த மிஷின் அந்த சுகர் கேனை வச்சு க்ரஷ் பண்ணுவாங்கள்ல, தட் இஸ் கால்ட் கேபிட்டல் குட்ஸ். அப்படி இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொடியூசர் குட்ஸ். எனி good which is producing another good is called capital good. சார் ஏதோ ஒரு மிஷின் வந்துட்டு அந்த மிஷின் இருந்தால் தான் இந்த ஜூஸ் வருமா? அப்போ அந்த மிஷின்ன்றது கேபிட்டல் குட்ஸ். நீ அக்கௌண்ட்ஸ் இது ரொம்ப இது இஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டு யோர் அக்கௌண்ட்ஸ். கேபிட்டல்னா எனி மனி ஆர் மணி இஸ் ஒர்த் brought into the business to run the business is called capital. அப்படின்னா இந்த கேபிட்டல்ன்ற விஷயம் ரொம்ப நாள் இருக்கும். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உனக்கு ஜூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வந்து திருப்பி விற்றுருவாங்க. என்ன அந்த மிஷின் எப்போவுமே இருக்கும் ஜூஸ் கார்ட்டில். ஸோ நீ போனவொன்னே நீ ஜூஸ் கேற்றினா அந்த சுகர் கேன் மீன்ஸ் they will insert into the machine, they will crush the machine, they will take the juice and they will provide you. அப்போ அந்த ஜூஸ் தான் கன்சியூமர் குட்ஸ், அந்த மிஷின் தான் கேபிட்டல் குட்ஸ். இது ரொம்ப சிம்பிளானா டக்குன்னு நீ கன்சியூம் டெய்லி மீன்ஸ் டெய்லி யூசேஜுக்கு வாட் யூ டேக் இஸ் கால்ட் கன்சியூமர் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் வில் பி ஃபார் மெனி இயர்ஸ். கேபிட்டல் குட்ஸ் இட் இஸ் கால்டு ப்ரொடியூசர்ஸ் குட்ஸ்னால் என்னென்னா ப்ரொடியூசர் அது இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டர் பண்ணணுன்னா அந்த கம்ப்யூட்டர் பண்ணுற மிஷின் வந்து கேபிட்டல் குட்ஸ். அந்த கம்ப்யூட்டர் நீ யூஸ் பண்ணுற அது உனக்கு கன்சியூமர் குட்ஸ். கம்ப்யூட்டர் நீ அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துடுவேன், அது ஓகே, அது நீ கன்சியூமர்னா அது வேறு விஷயம். நீ ரெண்டு விதத்தில் பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு நீ எல்லாமே சாப்பிட்றது தான் கன்சம்ஷன் இல்லை, நீ யூஸ் பண்ணுறதும் கன்சம்ஷன் தான். நான் ஒரு பெண்ணு வாங்குகிறேன், அதுவும் எனக்கு கன்சியூமர் குட்ஸ் தான். ஆனால் ரெனால்ட்ஸ் பென்னு நான் போய் வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு கன்சியூமர் குட்ஸ். அந்த ரெனால்ட்ஸ் பென்னை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு மிஷின் இருக்கும்ல, அது கேபிட்டல் குட்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரொடியூசர் குட்ஸ். புரியுதா? ஸோ ரெனால்ட்ஸ் பென்னு மேனுஃபேக்சர் பண்ணுறது பேர் ரெனால்ட்ஸ் பென்னு ஒரு கஸ்டமருக்கு வர சொல்லுவோம், இட்ஸ் கன்சியூமர் குட். ரெனால்ட்ஸ் பென் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ரெனால்ட்ஸ் கம்பெனி, அந்த மிஷின் பேர் இஸ் கால்ட் capital goods. Capital goods is also called producers goods. It will be asked for 1 mark. Chalo. Next one, perishable goods and durable goods. Perishable goods, any goods which can be used within short period of time. Example, you go to a pizza shop, take pizza, and you want to eat that pizza after 1 year. Do you think you can eat pizza after 1 year? No. So perishable goods na any goods which you take, you go to a hotel, you take masala dosa. That masala dosa should be consumed within how many hours? 2 hours, maximum 3 hours, max 5 hours குள்ளே சாப்பிடணும். இல்லாட்டி இட் வில் ஸ்டிங்க், மீன்ஸ் வாசனை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் யூ வில் நாட் பி புளிச்சிடும். அப்புறம் யூ வில் நாட் பி ஏபிள் டு eat. So perishable goods are the goods which will be perished, damaged very soon is called perishable goods. Example, your fruits, vegetables, இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர், இவெல்லாம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீங்களே க்ரியேட் பண்ணலாம். எதெல்லாம் டக்குன்னு சாப்பிட்டு முடிக்கணுமோ அதெல்லாமே பெரிஷபிள் குட்ஸ். அண்ட் டியூரபிள் குட்ஸ்னால் விச் வில் பி ஃபார் மெனி இயர்ஸ். டேபிள், சேர், வாட் எவர் குட்ஸ் யூ ஹாவ் தட் வில் பி ஃபார் மெனி இயர்ஸ். ரொம்ப வருஷமாக ஒரு டேபிள் இருக்குன்னா நாளைக்கே அது போயிடுமா என்ன? ஒரு சேர் வாங்குறீங்க, ஸ்டீல் சேர்னால் நாளைக்கே போயிடுமா என்ன? இல்லை, இப்போ வர குவாலிட்டியெலாம் அப்படி தான் போய்டுவேன்னு நினச்சிங்களேன். பட் ஐ எம் சேயிங் ஜென்ரலி ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எத்தனை நாள் இருக்கும்? ரொம்ப நாள் இருக்கும். அப்போ அது இட் இஸ் கால்ட் டியூரபிள் குட்ஸ். டியூரேஷன் வில் பி லாங் ஃபார் டியூரபிள் குட்ஸ். புரியுதா? பெரிஷபிள் குட்ஸ் டியூரேஷன் வில் பி லெஸ், டியூரபிள் குட்ஸ் டியூரேஷன் வில் பி மோர். புரியுதா? எஸ். கம்மிங் டு யோர் நெக்ஸ்ட் ஒன், சர்வீசஸ். along with goods, services are produced and they are generally நான் அப்பயே சொன்னேன், சர்வீசஸ்னால் என்ன? கூட்ஸ்னால் டேஞ்சபிள், சர்வீசஸ்னால் என்ன? இன்டேஞ்சபிள். சர்வீஸை மெஷர் பண்ண முடியுமா? இல்லை. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அந்த டாக்டர் நம்மளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதை மெஷர் பண்ணுமா? டாக்டர் நீங்கள் இங்கே கை வச்சிங்க, இங்கே கை வச்சு என்னோடய ஃபீவர் செக் பண்ணிங்க, அப்புறம் எனக்கு நீங்கள் கை வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே எனக்கு செட் ஆகிடுச்சு. அதை நான் மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியாது. உனக்கு சிம்பிளாக புரியலன்னு நினச்சிங்களேன். You have say example, you want your cash certificate to be taken, leave cash certificate, birth certificate. யாரோ உங்கள் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்னு நினச்சிங்களேன், someone is giving birth.
அவங்களுக்கு போய்ட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். பர்த் சர்டிஃபிகேட் வாங்க ப்ரொசீஜரே உங்களுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க. அந்த பேரண்ட்டுக்கு தே ஆர் நாட் எஜுகேட்டட், படிக்காதவங்கன்னு நினச்சிங்களா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் கோ டு முனிசிபல் ஆஃபீஸ் போய்ட்டு கேட்குவாங்க. யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க, முனிசிபல் ஆஃபீஸர். அது மாதிரி நான் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் சார்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் போட்டு இந்த டாக்குமெண்ட் பர்த் அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போய் கேட்குறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு. இது சொல்கிறது கேன் யூ மெஷர்? இது ஒரு சர்வீஸ் தானே. சர்வீஸ்னால் என்ன? இட் கேன் நாட் பி மெஷர்ட். அப்போது சர்வீசஸ் கேன் நாட் பி மெஷர்ட். நம்மளுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, சர்வீஸ் கேன் நாட் பி மெஷர்ட். எக்ஸாம்பிள், நம்மளுக்கு தெரியும் மகாத்மா காந்தி கேவ் அ கிரேட் சர்வீஸ். மகாத்மா காந்தி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வாங்கி கொடுத்தாரு, ஃப்ரீடமே வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஃப்ரீடமை மெஷர் பண்ண முடியுமா? மகாத்மா காந்தி 84 ஹவர்ஸ் இந்தியாவுக்காக ஒர்க் பண்ணார், இவ்வளோ கஷ்டப்பட்டார், இவ்வளோ தூக்குனார், அதெல்லாம் சொல்ல முடியுமா? கஷ்டப்பட்டார். அந்த சர்வீஸை பேர் இருக்குது, ஆனால் அந்த சர்வீஸை நம்ம மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியும். தட் இஸ் கால் சர்வீஸ். புரியுதா? அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றா இன்டேஞ்சபிள். கண்டிப்பாக இன்டேஞ்சபிள்னா விச் கேனாட் பி மெஷரபிள். கூட்ஸில் டேஞ்சபிள்னு வச்சோம். டேஞ்சபிள்னா மெஷர் பண்ண முடியும், இன்டேஞ்சபிள்னா மெஷர் பண்ணவே முடியாது. எட்ரோஜீனியஸ் மீன்ஸ் சர்வீஸ் வில் வேரி அக்ராஸ் ரீஜன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். சலோ ஒரு எக்ஸாம்பிள், கிட்டார் கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். தெர் ஆர் 2 கிட்டார் கிளாஸ்ன்னு வச்சுக்கோ. கிட்டார் கிளாஸ் ஏ, கிட்டார் கிளாஸ் பி. அப்போது ரெண்டுமே கிட்டார் கிளாஸு நம்மளுக்கு கிட்டார் கற்றுத்தர போகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், மார்னிங் கிட்டார் கிளாஸ் ஏக்கு போகிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், ரெண்டுமே என்ன, கிட்டார் கிளாஸ். கிட்டார் கிளாஸ் ஏ காத்தால போகிறேன், கிட்டார் கிளாஸ் பி ஈவினிங் போகிறேன். காத்தால ஏக்கு போக சொல்ல சூப்பராக இருந்தது, பிக்கு போக சொல்ல சரியில்லை. அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் நான் மியூசிக் கற்றுக்கிறேன்னா, மியூசிக் இஸ் அ சர்வீஸ். யாரோ எனக்கு சொல்லித்தராங்கன்னா இட் இஸ் அ சர்வீஸ். வென் ஐ எம் கெட்டிங் த சர்வீஸ் அண்ட் இட் டிஃபர்ஸ். ஒரு இடத்துக்கு போக சொல்ல சூப்பராக கற்றுறாங்க. ஏன் சூப்பராக கற்றுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிக்கு போக சொல்ல அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அகாடமியை, ஸோ அவங்க கற்றுறது எனக்கு புரியாது. ஓகேவா? ஹெட்ரோஜினியஸ்னால் இட் வில் வேரி அக்ராஸ் ரீஜன் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ். புரியுதா? எக்ஸாம்பிள் சார், கல்ச்சுரல் ரீஜன் ஓகே சார், ரீஜன் கூட பாடுறா. இஃப் யூ கோ டு இமாலயா தே வில் யூஸ் கோட். அந்த ரொம்ப ரஃப்பான கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் லைக் ரொம்ப அவங்க டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி வெரி கூல் அண்ட் தே ஹேவ் டு யூஸ் த ஜர்க்கின்ஸ், புல்லோவர்ஸ், ஸ்வெட்டர்ஸ், வாட் எவர் தே வாண்ட். அரக்கோணத்தில் ஒரு ஏப்ரல் மேல கேன் யூ யூஸ் யுவர் ஸ்வெட்டர்லாம் போட்டோன்னா அவன் ஐ ஃபீவர் வந்துடும். ஏற்கனவே ஈட்டு இதுக்கப்புறம். அப்போது அங்கேயும் கிளாத் தான், இங்கேயும் கிளாத் தான். அங்கே ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இங்கே ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கல்ச்சுரல் பேக்ரவுண்டுக்கு சொல்லுங்கள் சார். இப்போலாம் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா தண்ணி எப்படி கொடுக்குறாங்க? தே வில் கிவ் இன் அ ஃப்ளாஸ்க். அதோட டிசைனா தே வில் கிவ் இன் அ ஃப்ளாஸ்க் அண்ட் தே வில் ட்ரை டு ஷோ தட் தே ஆர் வெரி ரிச் அப்படின்னு தானே காமிச்சுக்கோங்க. பட் தோஸ் டேஸ், இன் ஓல்டன் டேஸ், வாட் தே வில் டூ இஸ் தட் அந்த மட் பாட் பானையில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கோங்க, அதை கொடுக்குவாங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் விச் இஸ் வெரி 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 கிளியர். அது சில்னஸும் இருக்கும். அப்போது இங்கே என்ன சர்வீஸு? தண்ணி குடிக்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? தே ஆர் கிவிங் இன் ஃப்ளாஸ். ஓல்டன் டேஸ் தே ஆர் கிவிங் இன் பாட். ஓகேவா? இந்த சர்வீஸு ஒருத்தருக்கிட்டேன்னு டிஃபர் ஆகும். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, ஒரே ஒரு ஃபீவர் இருக்குதுன்னு நினச்சிங்களேன். அந்த ஃபீவருக்கு 2 டாக்டர்கிட்ட போகிறீங்க. 2 டாக்டர்கிட்ட ஒரே மாதிரி சர்வீஸ்னால் இருக்காது. கொஞ்சம் அங்கே சீனியர் டாக்டர் இருந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, இங்கே இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் சீக்கிரமாக செட் ஆகிடும், இன்னொரு ஹாஸ்பிட்டலில் செட் ஆகும், லேட் ஆகும். புரியுதா? அதுதான் ஹெட்ரோஜினியஸ்னால் த சர்வீசஸ் வில் வேரி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ். சலோ. இன்சப்ரேபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ். சார் அப்படின்னா என்ன சார்? சார் இன்சப்ரேபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிள், உன்னோட சிஸ்டம் ரிப்பேர் ஆகிடுச்சு, உன்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரிப்பேர் ஆகிட்டோன்னே என்னை கூப்பிட்றேன். எக்ஸாம்பிள், ஐம் குட் இன் கம்ப்யூட்டர். நான் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் நினச்சிங்களேன். நான் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கம்ப்யூட்டர் இஸ் ரன்னிங். இப்போது இன்சப்ரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் யார் இப்போ உங்களது ஒர்க் ஆகலை, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பிரவீன் இஸ் அ கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் இஸ் கமிங் டு யர் ஹோம் அண்ட் ரிப்பேரிங் அ கம்ப்யூட்டர் அண்ட் மேக்கிங் த கம்ப்யூட்டர் டு ரன் இன் இட்ஸ் நார்மல் கண்டிஷன். ஓகேவா? ரன் பண்ணி வச்சிட்டேன். நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டேன். யாரோ வந்து கேட்குறாங்க, யார் சர்வீஸ் பண்ணுது அப்படின்னா, நீ நான் சொல்லுவேன், யாரோ வந்தாங்க பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. யார் பண்ணுது? பிரவீன்ன்ற ஒருத்தர் தான் பண்ணார். இந்த சர்வீஸ் யார் பண்ணுது? இட் cannot be removed from the maker. இது யார் பண்ணுதுன்னா அவர் தான் பண்ணார்.
இந்த பேஷண்ட்டுக்கு யார் ட்ரீட் பண்ணதுன்னா இந்த டாக்டர் தான் ட்ரீட் பண்ணார். இந்த டாக்டர் சர்வீஸ் ஓகே, அந்த சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணியிருந்தா இந்த டாக்டர். இந்த கம்ப்யூட்டர் ரெடி பண்ணது ஓகே, அந்த கம்ப்யூட்டர் ரெடி பண்ணது யாருன்னா பிரவீன். புரியுதா? ஸோ இன்செப்பரபிள் ஃப்ரம் த மேக்கர்ஸ்னால் அது யார் பண்ணாங்க, அது சர்வீஸை மெஷர் பண்ண முடியாது, பட் அது யார் பண்ணாங்கோ அதை எடுக்க முடியாதுல்ல, அது இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லணும். புரியுதா? இன்செப்பரபிள்னால் பிரிக்க முடியாது, யார்கிட்டேருந்து யார் பண்ணாங்களோ அவங்ககிட்டேருந்து பிரிக்க முடியாது. எக்ஸாம்பிள், என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு நான் பாஸ் ஆகிட்டேன், ஐ காட் 100 இன் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு யாருனாலன்னா சொல்லினா ஒன்றையும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரியும் யார் சொல்லி கொடுத்தது. எஸ், எக்கனாமிக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்குன்ட்டு நானே படித்தேன், நானே பாஸ் ஆகிட்டேன் கனிஸு எனக்கு அப்படியே யாரோ மேலேருந்து வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்போ யார் சொல்லி கொடுத்ததுன்னா இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. புரியுதா? எஸ். சல், பெரிஷபிள் சர்வீசஸ் cannot be showed as inventories like assets. கண்டிப்பாக ஒரு கூட்ஸ் வாங்குறேன்னு நினச்சிங்களேன், கம்ப்யூட்டர் வாங்குறேன்னா கம்ப்யூட்டர் நான் வீட்டில் வச்சுக்கலாமா? ஒரு சர்வீஸ் வாங்கினா நான் என் கூட வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கோ டு அ டாக்டர், நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், ஐ டேக் சர்வீஸ், சார் உடம்பு சரியில்லை சார், ஐ ஹாவ் அ ஃபீவர், தே கேவ் டேப்லெட்ஸ், ஐ டூ டேக் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டேன்னு நினச்சிங்களேன். அந்த சர்வீஸை எங்கிட்டே வச்சுக்க முடியுமா? இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சர்வீஸை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டேன்னா அது அப்பயே முடிஞ்சிடும். அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணி நீ வெளியே வந்துட்டாவே சர்வீசஸ் ஓவர். இங்கே ஒரு எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. நான் அதுக்கு முன்னே என்னோடய சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். சே எக்ஸாம்பிள், ஐ செட் அபவுட் டாக்டர், ஓகே, ஐ டீச், ஐ கம் டு யுவர் கிளாஸ், டேக் கிளாஸ் எடுத்து வெளியே போய்ட்டு வந்தேன். கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டு நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டு முடித்தோடனே அது போய்டும், அவ்வளோதான். அதை திருப்பி நீ கேட்டே இருக்க முடியுமா? இல்லை. சர்வீசஸ் வில் ஆல்வேஸ் பெரிஷ். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துக்கிறான் பாருங்கள், சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறான். யூ கோ ஃபார் அ டிக்கெட். இன்றைக்கி என்ன, வாட் இஸ் த டேட்? டுடே இஸ் லைக் சே எக்ஸாம்பிள் 16th September 2020. 16th September 2020, 17th September 2020 ஒரு மேட்ச் இருக்குதுன்னு நினச்சிக்கேன். சிஎஸ்கேக்கும் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இங்கே 2 பேருக்கும் மேட்ச் 17th. நீங்கள் எல்லாமே போகிறீங்க, 17 டிக்கெட் வாங்கிட்டீங்க, 17 மேட்ச் போயிட்டு வந்தீங்க. டிக்கெட் உங்கள்கிட்டயே இன்னும் இருக்குது. 18th போய்ட்டு இன்னொரு மேட்ச் போக முடியுமா? இல்லை. சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், அவ்வளோ தான். சர்வீஸ் முடிஞ்ச உடனே இட் இஸ் ஓவர். ஸோ சர்வீஸ் வில் பி பெரிஷ்ட். சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் பெரிஷ். ஓகேவா? புரியுதா? ஓகே கைஸ், த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூட்டிலிட்டி. சார் யூட்டிலிட்டினா என்ன சார் அப்படின்னா, யூஸ்ஃபுல்னஸ். இன் எக்கனாமிக்ஸ் யூட்டிலிட்டி இஸ் கால்ட் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். ஜென்ரலாக யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். In economics, utility means want satisfying power. Sir, want satisfying power, இது புரிஞ்சுக்கணுன்னா என்னென்னா, see, it is like this. Let me study what they are given and then I'll explain very clearly, okay? Utility means usefulness. In economics, utility is the want satisfying power of a commodity or a service. It is in the goods and services for individual consumer at a particular time and a particular place. புரியல. அப்போ யூட்டிலிட்டினா என்னென்னா, சே எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சே ஐ கோ டு அ ஹோட்டல், ஐ டேக் 2 தோசை சாப்பிட்டேன்னு வச்சேன். அந்த தோசை சாப்பிட்டு எனக்குள்ளே ஒரு ஃபீல் வரும்ல, இந்த பசி போயிடுச்சுடா அப்படின்னு, அதுதான் யூட்டிலிட்டிடா. ஓகேவா? யூஸ்ஃபுல்னஸ் ஆர் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங். எனக்கு ஏதோ வேணும், எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி குடித்தோடனே அடி அப்படின்னுவோம்ல, அதுதான் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி இஸ் இன் ஜென்ரல், யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். எனக்கு யூஸ், தண்ணி எதுக்கு யூஸ்? எனக்கு தாகம் எடுக்குது, ஐ ஆம் வெரி thirsty, ஐ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டரில், ஸோ ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஒன், இஃப் யூ சி இன் எக்கனாமிக்ஸ், இது இஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர்னால் எனக்கு தண்ணி வேணும், நான் தண்ணி எடுத்து குடிச்சிட்றேன். ஸோ அந்த பவர் இருக்குல்ல, அதுதானே பவர். தண்ணி எனக்கு வேணுன்றப்போ நான் எடுத்து குடிக்க சொல்லும், எனக்கு உள்ளே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுல்ல, தட் இஸ் கால் யூட்டிலிட்டி. புரியுதா? யூட்டிலிட்டி இன் ஜென்ரல் மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். இன் எக்கனாமிக்ஸ், யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர். ஓகே, சலோ லெட்ஸ் கோ டு கேரக்டரிஸ்டிக்ஸ். யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல். ஆமாம், சைக்காலஜிக்கல். நான் தண்ணி குடிக்கிறேன்னா அதை மெஷர் பண்ண முடியுமா? இட் இஸ் லைக் திஸ். பாரு, நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஏதோ சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி சாப்பிட்டோன்னே செம்மையாக இருக்குது, அதை மெஷர் பண்ண முடியுமா? அது மைண்டு சொல்லுது செம்மையாக இருக்குது. அது செம்மையாக இருக்கிறதுக்கு எதனா ஸ்கேல் இருக்கா? இவ்வளோ 1 centimeter 1 liter அப்படிலாம் இல்லைல்ல. அதோட உன்னோட ஃபீல், அதுதான் சைக்காலஜிக்கல். சைக்காலஜிக்கல் மீன்ஸ் தட் யூ ஃபீல் and that cannot be measured. புரியுதாடா? யூட்டிலிட்டி மீன்ஸ் இது ஒன் ஆஃப் த கேரக்டர். யூட்டிலிட்டி இஸ் வெரி சைக்காலஜிக்கல்.
புரியுதா? ஸோ அவங்க என்ன கொடுத்துக்கிறான் பாருங்கள், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சூமர்ஸ் மென்டல் ஆட்டிடியூட். எஸ் எக்ஸாக்ட்லி, யோர் மைண்ட் மீன்ஸ் மென்டல் ஆட்டிடியூட். அண்ட் தெர் இஸ் நோ, இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, தெர் இஸ் நோ ஸ்கேல் டு மெஷர். அதை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கேலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அ வெஜிடேரியன் derives நோ யூட்டிலிட்டி ஃப்ரம் மட்டன். அவன் என்ன சொல்கிறான், வெஜிடேரியன் பீப்புள் who eat only vegetables, வெஜிடேரியனாக இருக்காங்களா, அவங்களுக்கு they will not get anything from eating means having mutton. அவங்ககிட்ட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, அது அவங்களுக்கு யூஸே இல்லை. ஓகேவா? சிம்பிளாக என்ன, இட் இஸ் your mind says it is very good, சாப்பிட்றீங்க. your mind says it is not good, you will not eat. when your mind says that is good and you feel that satisfaction, that is called utility. ஓகேவா? coming to next one. Utility is not equivalent to usefulness. For example, a smoker derives utility from cigarette but his health gets affected to usefulness. இப்போது யூட்டிலிட்டின்னு வான் சாட்டிஸ்ஃபைங் பவர். எக்ஸாம்பிள், யாரோ ஒரு ட்ரிங்கர் இருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரங்கார்டு குடிக்கிறவங்க இருக்காங்கன்னு நினச்சிங்களேன். அவங்களுக்கு என்ன தேவை அப்போத்துக்கு, அவங்க குடிச்சே தீரும். டெய்லியும் குடிக்கிறாங்கன்னா அவங்க குடிச்சிட்டே தான் இருக்கணும் அவங்க. ஓகேவா? அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைமில் என்ன வேணும்னா குடி மீன்ஸ் யோர் ட்ரிங்க் வாட் எவர் இட் இஸ் ஆல்கஹால் அவங்களுக்கு வேணும். ஓகேவா? குடிச்சிடுறாங்க. அதனால் அவங்க வந்துட்டு இது நல்லது கெட்டதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு அது தேவை அப்போத்துக்கு. ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்க, யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். இப்போ எனக்கு என்ன யூஸு, ஒரு டீச்சராக எனக்கு என்ன யூஸு, சாக் பீஸ் வேணும், டஸ்டர் வேணும், எனக்கு என்னோடய டெக்ஸ்ட் புக் வேணும், என்னோடய பாயிண்ட்ஸ் நோட் வேணும், என்னோடய நோட்ஸ் நான் வச்சுக்கணும். இதுதான் எனக்கு தேவை. அப்போ அதெல்லாம் இருந்தால் என்னோடய ஒர்க் கரெக்டாகுமா? ஆகும். இது நல்லது. ஆனால் அதே ட்ரங்கார்டுக்கு இது எனக்கு யூஸ்ஃபுல். ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, யூட்டிலிட்டின்றது எல்லாத்துக்குமே நல்லதுக்கு ஒண்டி இருக்காது. இட் இஸ் ஆல்சோ ஃபார் த பேட். யூட்டிலிட்டின்றது என்ன, எனக்கு இப்போ என்ன தேவை, அதுதான் யூட்டிலிட்டி. புரியுதா? அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆல்கஹாலிக் பர்சனுக்கு ஆல்கஹால் இருந்தால் அவங்களுக்கு அது யூட்டிலிட்டி. ஆனால் அது ஹெல்த்துக்கு இன்ஜூரியஸ். அதை பற்றிலாம் இல்லை. யூட்டிலிட்டினா அவனுக்கு அப்போத்துக்கு என்ன வேணும், அதுதான் யூட்டிலிட்டி. புரியுதா? அப்போது யூட்டிலிட்டின்னு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, சொல்ல முடியாது. எனக்கு டஸ்டர் சாக் பீஸ்லாம் எனக்கு யூஸ்ஃபுல், ஆனால் அது நல்லதும். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுறேன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நான் இது பண்ணுறேன். ஆனால் குடிக்கிறவங்களுக்கு என்ன, ஆல்கஹால் இஸ் அ பேட். ஸோ விச் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் ஹிம் as well as for his family and as well as for his future. புரியுதா? ஓகே, தேர்ட் ஒன், யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் as pleasure. கண்டிப்பாக எனக்கு உடம்பு சரியில்லை, ப்ளெஷர்னா என்ன, சே ஐ லவ் பிளேயிங் வாலிபால்னா, நான் வாலிபால் ஆனோன்னா ஐ வில் கெட் செம்ம மேட்ச், செம்மையாக ஆடினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே டைமில் யூனோ ஐ கோ டு, எனக்கு ஃபுல்லாக உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுனா அப்படின்னு என்ன சொல்லும். ஸோ when I go to hospital I get injected and they give tablets. Do you think I'll get pleasure? ஐயோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க சூப்பராக இருக்குது, எனக்கு டேப்லெட்ஸ் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது. டேப்லெட் சாப்பிட்டேன், நானும் டேப்லெட் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? அது சரி இருக்காதுல்ல. ஸோ யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ளெஷர்ன்றாங்க. ப்ளெஷர் மாதிரி இல்லை யூட்டிலிட்டி. அப்போதுக்கு என்ன தேவை, நான் வாலிபால் சொல்ல எனக்கு ப்ளெஷர் கிடைக்குது. ப்ளெஷர்னா என்ன, சம்திங் விச் இஸ் ஹாப்பி மோட், நான் ஹாப்பியாக இருக்கேன், தட் இஸ் ப்ளெஷர். ஆனால் அதே டைமில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ண, do you think that will give me pleasure? No. புரியுதா? எஸ். ஃபோர்த் ஒன், யூட்டிலிட்டி இஸ் பர்சனல் அண்ட் relative. An individual obtains varied utility from one and the same good in different situations and places. சார் எப்படின்னா என்ன சார், say example, you have எக் பப்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்களேன். எனக்கு ஃபுல் பசி, நான் காத்தாலேருந்து சாப்பிட்ல, மதியம் நான் சாப்பிட்ணும். அப்போ எக் பப்ஸ் பார்த்தா எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள், டக்குன்னு போய் ஃபுல்லாக சாப்பிட்ருவீங்களா? இல்லை, எக் பப்ஸோ வெஜ் பப்ஸுன்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினச்சிங்களேன். காலையிலேருந்து நீங்கள் சாப்பிட்ல, மதியானம் பார்த்த ஒன்று சாப்பிடுவீங்க, கண்டிப்பாக ஃபுல்லாகவே சாப்பிட்ருவீங்க. இதே வெஜ் பப்ஸும் இருக்குது, காத்தாலையும் இன்னொரு சிச்சுவேஷன், காத்தால சாப்பிட்டீங்க, மதியமும் சாப்பிட்டீங்க, ஒரு 2:30 வீட்டில் உங்கள் டேடி வாங்கிட்டு வந்து வைக்கிறாருன்னு வச்சுங்களேன். வெளியே ஈட்னா இப்போ சாப்பிடுவீங்களா? நான் தோணும், நான் இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம், யோர் ஸ்டொமக் வில்ஸு, உன் மைண்ட் என்ன சொல்லுவோம், இப்போ தான் சாப்பிடவே பிடிக்காது இல்லை. ஸோ அதே வெஜ் பப்ஸு சாப்பிடாதவங்களுக்கு சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு அந்த டைமில் அது பெரிய யூட்டிலிட்டி. சாப்பிட்டவங்களுக்கு அதை பிடிக்காது. புரியுதா? ஒரே கூட்ஸு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? அதுதான் யோர் ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், யூட்டிலிட்டி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த intensity of human mind. Individual consumer faces tendency of diminishing utility. சார் இங்கே என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, ஃபுல்லு ஒரு 3 hours விளாட்றேன், ஐ ஆம் பிளேயிங் இன் அ கிரவுண்ட்
playing cricket. I want water. ஸோ ஐ ட்ரிங்க் லாட் ஆஃப் ரொம்ப தேர்ஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், போனோன்னே ஃபுல்லாக குடிக்க சொல்ல என்ன குடிக்க ரொம்ப ஸ்பீடாக குடிக்க வேணாம், ஏன்னா ரொம்ப தாகம் எனக்கு. குடிக்க அந்த தாகம்லாம் போதும்டா தண்ணி அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. நான் தண்ணி ஸ்டார்டிங்கில் குடிக்க சொல்ல எனக்கு என்ன வேணும், தண்ணி ஜாஸ்தியாக வேணும். அப்போ ஓரளவுக்கு குடித்த உடனே என்ன ஆகும், தண்ணி போதும். அப்புறம் உன் மனசுக்கு என்ன தோணும், போதும் அவ்வளோதான், தண்ணி குடித்தா அந்த தாகமும் முடிஞ்சது. புரியுதா? அப்போது இந்த யூட்டிலிட்டின்றது அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக இருந்தது, போக 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 கம்மியாகிட்டே இருக்குது. புரியுதாடா? ஸோ அதுதான் இங்கே டிமினிஷிங்னா என்னென்னா டிக்ரீஸிங். டிமினிஷிங் மீன்ஸ் டிக்ரீஸிங். உனக்கு இன்டென்சிட்டி எனக்கு எவ்வளோ தேவை, அப்போத்துக்கு எனக்கு ஃபுல்லாக விளாட்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1 லிட்டர் தேவை. அதுக்கப்புறம் 1 லிட்டர் கொஞ்சம் குடித்த உடனே டூ யூ திங்க் திருப்பியுமே எனக்கு 1 லிட்டர் வேணுமா? இல்லை. அப்போ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 1 லிட்டர் வேணும். அதுக்கப்புறம் தேவையே இல்லை, ஃபுல்லாக குடித்த உடனே கம்மியாகிடும். இன்னைக்கு குடித்த உடனே திருப்பி எனக்கு கேட்டால் தண்ணி வேணுமானா வானான்னு சொல்லுவேன். அப்போ இந்த இன்டென்சிட்டினா அந்த ஒரு ஃபோர்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு தாகம் இருக்கும் சொல்ல தான் எனக்கு தண்ணி வேணும். புரியுதா? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ் கான்செப்ட், cannot be measured objectively and it cannot be measured numerically. ஆமாங்க, எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எனக்கு 2 kg சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு 2 லிட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எனக்கு ஒரு 3 லிட்டர் சொல்லவே முடியாது. அதுக்கு மெஷர்மெண்ட்டே இல்லை. எல்லாமே உன்னோட மைண்டுக்குள்ளே ஒரு கேல்குலேஷன் தான். எனக்கு பிடிக்கல, எனக்கு குலாப் ஜாமுன் பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்ட உடனே போதும்னு தோணுது. இதுக்கெல்லாம் எதனா மெஷர் பண்ண முடியும்? திஸ் இஸ் கால்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இட் cannot be measured. your emotional thing cannot be measured. it is like வெரி சிம்பிள் தான். உனக்கு பிடிக்கும் சாப்பிட்ற, பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேன். இதுக்கு எதனா ஆப்ஜெக்ட் இருக்காமா? நான் 2 kg குலாப் ஜாமுன் சாப்பிட்டா தான் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படின்னா இல்லை. அப்போத்துக்கு என்ன தோணுது சாப்பிட்டேன்னா, அப்போ ஒன்றுக்குள்ளேயே ஒரு கேல்குலேஷன்லாம் இருக்காது. சாப்பிட்டோன்னே போதும் அப்படின்னு தோணுச்சுனாவே அது அவ்வளோதான். இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட், இட் இஸ் ஆல்வேஸ் அ சப்ஜெக்டிவ் கான்செப்ட். So the 6th point is always related to your first point. First point என்ன சொல்லுது? Utility is psychological. Why? Because it cannot be measured. Okay. Utility has no ethical or moral significance. Utilityக்கு இந்த ethical or moral significance அப்படிலாம் இல்லை. யூட்டிலிட்டிக்கு இது நல்லது அது கெட்டது அப்படின்லாம் தெரியவே தெரியும். யூட்டிலிட்டினா அந்த டைமுக்கு என்ன வேணும்? எக்ஸாம்பிள், இங்கே உன்னோட டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளே பார்க்கலாமே. எங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வெஜிடபிள் கட் பண்ண என்ன வேணும்? நைஃப் வேணும். எதுக்கு கட் பண்ணுற? வெஜிடபிள்ஸு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண. எதுக்கு? சாப்பிட. எதுக்கு சாப்பிட்ணும்? பசி இருக்குது. ஆனால் அதே ஒரு மர்ட்ரு பண்ணுறான்ல, அவனுக்கும் கத்தி வேணும். எதுக்கு? கொலை பண்ணுறது. நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்போது கொலை பண்ணுறதுக்கு என்ன தேவை? யூட்டிலிட்டி என்ன? நைஃபு. நம்மளுக்கு என்ன யூட்டிலிட்டி? நைஃபு. அவனுக்கு என்ன ஏமு? மர்ட்ரு. நம்மளுக்கு என்ன ஏமு? ரைஸ் ப்ரிப்ரேஷன். அப்போ எது நல்லது? நம்ம பண்ணுறது நல்லது, அவன் பண்ணுறது தப்பு. ஆனால் இங்கே யூட்டிலிட்டி என்னன்னா, அந்த டைமுக்கு என்ன வேணும்? அதுதான் யூட்டிலிட்டி. அவனுக்கு கத்தி கொலை பண்ணுறதுக்கு வேணும், நம்மளுக்கு கத்தி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண வேணும். புரியுதா? ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டிங் எத்திக்கல் மாரல் சிக்னிஃபிகன்ஸ். அப்படின்னா யூட்டிலிட்டி எது கெட்டது எது நல்லதுன்னு சொல்ல வரல. ஓகேவா? I think you have understood. Okay, now let's go to types of utility. The following are the types of utility, and this is very very important. Form utility. நான் இந்த கிளாஸெல்லாம் முடித்தோன்னா நீங்கள் ஒரு வாட்டி டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே படிக்கணும். ஓகேவா? நான் கிளியர் கட்டாக சொல்லிவிடுவேன். ஒன்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ யுவர் டெக்ஸ்ட் புக், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி பர்ஃபெக்ட்லி. ஃபார்ம் யூட்டிலிட்டி தான் லெசன். சே எக்ஸாம்பிள், யூ கோ டு அ ஷாப், யூ கோ டு பூர்விகா. சார் எனக்கு OnePlusல புது மொபைல் வந்திருக்கு சார், ஐ வாண்ட் தட் மொபைல் சார் அப்படின்னா, ஓகே யூ கோ டு ஷாப் பூர்விகா அண்ட் யூ ஆஸ்க் ஃபார் OnePlus அண்ட் தே கிவ். அந்த மொபைல் எனக்கு கிடச்சிச்சின்னா ஐ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி. புரியுதா? நீ OnePlus மனசில் வச்சுன்னு அங்கே போயிட்டு சார் நோக்கியா, ரெட்மி, ரியல்மி அப்படின்னா யூ வில் நாட் ஃபீல் தட் மச் ஹாப்பி. ஸோ உனக்கு எது கிடைக்கணும்னு நினைக்கிறியோ அது கிடச்சவொன்னே யூ வில் ஃபீல் ஹாப்பி. சே எக்ஸாம்பிள், யூ கோ டு அ புக் ஸ்டோர், யூ வாண்ட் அ மோட்டிவேஷ்னல் புக். ஏதோ ஒரு மோட்டிவேஷ்னல் புக்கு வேணுன்ற அங்கே பார்த்தா ஏதோ சைல்டு ஸ்டோரி புக்லாம் இருக்குது. அதை வாங்கினா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா? இல்லை. அப்போ மோட்டிவேஷ்னல் புக் உங்கள் கையில் கிடச்சா கிடைக்குமா? எஸ். ஃபார்ம்னா ஒரு உருவத்தில் ஓகேவா? இட் ஷுட் பி இன் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். ஒரு ஃபார்மில் ரியல்மி பட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரியல்மி பட்ஸ்னால் தெரியுமா? இயர்பட்ஸ் மீன்ஸ் இயர்ஃபோன். அந்த இயர்ஃபோன் உனக்கு வேணும் அப்படின்னா நீ போய்ட்டு நார்மலாக ஸ்கல் கேண்டியோ இல்லை ஏதோ ஒன்று கிடச்சிதான் போதுமா?
உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லை. அப்போ ரியல்மியோட இயர்ஃபோன் கிடச்சா தான் உனக்கு யூ வில் ஃபீல் ஹாப்பி. புரியுதா? அப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை கிடச்சோன்னா ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ஃபார்ம் மீன்ஸ் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸாக. ஃபிசிக்கல்னா நீ என்னெல்லாம் வேணுமோ, நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் ஃபிசிக்கல் தான். ஓகேவா? புரியுதா? ஓகே. டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டினா சி கைஸ், யூனோ தேர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அ பிளட். எப்போது பாரு, எனக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு பிளட்டு தராங்க அப்படின்னா எப்போவுமே தரலாமா? நார்மலாக இருக்க சொல்லும். யாரோ ஒரு பர்சனுக்கு டக்குன்னு பிளட்டு தர ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எப்போவுமே தரலாமா? இல்லை. யாரோ ஒருத்தர் டக்குன்னு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு சொன்னால் அந்த பிளட்டு கொடுக்கணும். புரியுதா? பிளட்டு டைம் யூட்டிலிட்டினா அந்த டைமுக்கு வேணும். எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ எக்ஸாம் ஆகுது. எக்ஸாமுக்கு என்ன வேணும்? ஹால் டிக்கெட் வேணும். ஹால் டிக்கெட் நான் மறந்துட்டு வந்துட்டேன். அப்போ ஹால் டிக்கெட் எப்போ வேணும்? எக்ஸாம் எழுதுகிறப்போ தான். எக்ஸாம்லாம் எழுதிட்டோன்னா அப்பா வந்துட்டு தாடா ஹால் டிக்கெட்டு அப்படின்னா எக்ஸாமே முடிஞ்சது. இப்போ எதுக்கு ஹால் டிக்கெட்? அந்த டைமுக்கு தான் ஹால் டிக்கெட்டு வேணும். எதுக்கு? எக்ஸாம் எழுதுகிறப்போ தான் ஹால் டிக்கெட் வேணும். அப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் அது யூட்டிலிட்டியா? இல்லை. அப்போ டைம் யூட்டிலிட்டினா அந்த டைமில் என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அதை கிடைக்கணும். தட் இஸ் கால் டைம் யூட்டிலிட்டி. கேன் வி கோ டு பிளேஸ் யூட்டிலிட்டி? சலோ. A student derives place utility from a book not at the place of its publication but only at the place of his education. எல்லாமே it is new. They are given very 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 funny thinking. ஓகே. பிளேஸ் யூட்டிலிட்டினா புக்கு ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? புக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பப்ளிஷ் ஏன் புக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனின்னு வச்சுங்களேன். புக் பப்ளிஷிங் கம்பெனினா புக்கு எங்கே போய் கரெக்டாக சேரணும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேரணும். புக்கு நானே பப்ளிஷ் பண்ணிட்டு நானே மேனுஃபேக்சர்லாம் பிரிண்ட்லாம் பண்ணிட்டு நானே வச்சுக்கிறேன். யூஸ் ஆகுமா? இல்லை. அந்த புக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகுமா? ஸோ புக்கு பப்ளிஷ் பண்ணுற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டான். அந்த புக்கு எங்கே போய் சேரணும்? காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூலில் போய் அந்த புக்கெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்தந்த கரெக்டான பிளேஸுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது யூட்டிலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுன மாதிரி. புரியுதா? எக்ஸாம்பிள், வேறு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? லெட்ஸ் டேக் லைக் திஸ். ஒரு ரேசிங் பைக்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். கேடிஎம் டியூக்கு 390 இந்த கேடிஎம் பைக்ஸ்லாம் தே ஆர் கோயிங் ஃபார் அ ரேஸ். ட்ராக் இருக்கணும். நம்ம நார்மல் ரோட்டில் எடுத்துன்னு போய்ட்டு ரேசிங் பைக்லாம் ஓட்ட முடியுமா? சவுண்டு வரும். வாட் தே வில் டூ? போலீஸ் they will get caught up first. Okay, so what you have to do is that அதுவும் தனியாக பிளேஸ் ட்ராக்குன்னு ஒரு இடத்துல இருக்கணும். அங்கே தான் போய் ஓட்ட முடியும். ஓகேவா? அந்த இடத்துல போய் ஓட்டினா தான் அந்த இடத்துல தான் அது யூஸ் பண்ண முடியும். பிளேஸ் யூட்டிலிட்டி. அந்த பைக் எடுத்து நீ நார்மலாக எங்கெல்லாம் ஓட்டினீங்கன்னா சவுண்ட் வில் பி மோர். when the sound is more police will come and catch you. புரியுதா? எந்த பிளேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சர்வீஸ் யூட்டிலிட்டி. An individual consumer derives service utility from a service made available time when he most need its. Example, client obtains service utility from their lawyers. Patient derives service utility from the doctors and so on. இப்போது நான் சும்மாவே இருக்கேன்னு நினச்சிங்க. லாயர் வந்துட்டு சர்வீஸ் வாங்கிக்கோனா வாங்கிக்க முடியுமா? இல்லை. எனக்கு தேவைப்போ தான் I'll go and take lawyer service. எனக்கு வேணுன்றப்போ தான், எனக்கு உடம்பு சரியில்லை தான் நான் டாக்டர் டெய்லியும் போய்ட்டு என்னை செக் பண்ணேன்னா வாட் யூ வில் திங்க் இஸ் தட் திஸ் கை வெண்ட் மேட் அப்படின்ற மாதிரி. உனக்கு எதோ பிரச்சனை இருந்தால் தான் டாக்டர் இதை போவேன். அதே மாதிரி லாயர்கிட்ட எப்போ போனால் எதோ பிரச்சனை இருந்தால் தான் போவேன். ஐ கோ டு போஸ்ட் ஆஃபீஸ். நான் ஏதோ போஸ்ட் போடணும் இல்லை ஏதோ மணி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா தான் போஸ்ட் ஆஃபீஸ் போவேன். சும்மாவே நான் போஸ்ட் ஆஃபீஸ் போய் நின்னா அது கரெக்டானா? இல்லை. ஓகேவா? எனக்கு அந்த சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வெல்கம். உங்களுக்கே எடுத்துங்க. ஸ்டூடெண்ட்ஸாக எதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க? டு கெட் எஜுகேஷன். இட் இஸ் ஆல்சோ சர்வீஸ். புரியுதா? ஒன்லி ஃபார் கெட்டிங் எஜுகேஷன் யூ ஆர் கம்மிங் டு ஸ்கூல். ஒய் யூ ஆர் கம்மிங் டு ஸ்கூல்? ஃபார் கெட்டிங் எஜுகேஷன். Can your grandmother come and sit in the school? No. Why? She don't want education. அவங்களும் படிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ சர்வீஸ் யூட்டிலிட்டி. அவங்க சும்மா வந்து உட்காந்தா இட்ஸ் நாட் அன் சர்வீஸ் யூட்டிலிட்டி. when you are coming somewhere you have to get your services done. Only then your utility will be done. Okay. Possession utility. When a student buys a book or dictionary from a bookseller, then only it gives utility. When a student buys a book or dictionary from a bookseller, then only பாருங்க, யாரதோ ஒரு புக்கு. எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக். there is a student A, there is student B. ஸ்டூடெண்ட் ஏ கிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்குது, ஸ்டூடெண்ட் பி கிட்ட டெக்ஸ்ட் புக் இல்லை. ஸ்டூடெண்ட் பி வந்துட்டு ஏ கிட்ட போய்ட்டு புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். அது நல்லதா? இல்லை. ஏன்னா அது புக்கு யாருது? ஸ்டூடெண்ட் ஏது. அப்போ ஸ்டூடெண்ட் பி என்ன பண்ணணும்? போய் கடையில் எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கு வாங்கிட்டு வச்சுக்கணும்.
அப்போ அவனோட டெக்ஸ்ட் புக் அவன் வந்து அவங்ககிட்ட இருக்கணும். பொசஷன்னா என்கிட்ட இருக்கிறது. பொசஸிங்னா என்கிட்ட இருக்கிறது. ஓகேவா? பொசசிவ் அப்படின்னும். பொசசிவ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பொசஷன் மீன்ஸ் யூ ஹேவ், உங்ககிட்ட இருக்கு, யூ ஓன் இட். உந்து இருந்தால் தான் நீ யூஸ் பண்ண முடியும். மற்றவங்க எதுவும் யூஸ் பண்ண முடியுமா? அர்ஜென்ட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக உனக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நீ ஒரு டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கணும். உன்னோட பைக் இன்னொருத்தர் இந்த பைக் எடுத்துகிட்டு என் பைக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. உன் பைக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். புரியுதாடா? எஸ். நாலேஜ் யூட்டிலிட்டி. சரி. It is the utility derived by having knowledge of a particular thing. Advertisement serves as a source of information on an object. சார் நாலேஜ் யூட்டிலிட்டினா என்ன சார்? சார் ஐ ஹாவ் எக்கனாமிக்ஸ் நாலேஜ். ஏதோ ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நான் தான் எக்கனாமிக்ஸ் சொல்ல முடியும். கேன் ஐ கோ அண்ட் கிவ் கெமிஸ்ட்ரி? கேன் ஐ கோ அண்ட் டேக் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்? நோ. வை? எனக்கு கெமிஸ்ட்ரியே தெரியாது. கேன் ஐ கோ அண்ட் டேக் மேக்ஸ்? நோ, பிகாஸ் ஐ டோன்ட் நோ. மேக்ஸ்னாவே நம்மளுக்கு வராது. ஸோ ஐ ஒன்லி நோ எக்கனாமிக்ஸ். ஐ நோ டு சம் எக்ஸ்டென்ட் அக்கௌண்ட்ஸ். ஐ நோ காமர்ஸ் பிகாஸ் ஐம் அ காமர்ஸ் டீச்சர். ஸோ ஐ நோ அபவுட் தீஸ் திங்ஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் சயின்ஸ். அப்போது எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் எடுக்க முடியும். எனக்கு தெரியாது நான் எடுக்க முடியுமா? இல்லை. அதே மாதிரி பீப்புள் இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, பீப்புள் வில் நோ அபவுட் த ப்ராடக்ட்ஸ். ஹவ்? அட்வர்டைஸ்மெண்ட். ரெட்மின்ற ஃபோனு இல்லை இந்த ஹெல்த் கேர் எல்ஐசி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஏன் வருது அப்படின்னா, தி ஆர் மேக்கிங் த பப்ளிக் டு நோ தே ஆர் எக்ஸிஸ்டிங். ரெட்மின்ற ஃபோனு டிவியில் போட்டால் தான் இந்த மாதிரி ஃபோன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். தட் இஸ் கால் நாலேஜ் யூட்டிலிட்டி. இட் ஷுட் பி ரீச்ட் வித் த ரைட் பர்சன். புரியுதா? சரி சார். மெஷர்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி தான் மெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார். ஆனால் இப்போ அதை மீறியும் மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் தெர் இஸ் அ ஸ்கேலுன்னு சொல்கிறான். வான்ஸ் ஆஃப் அ பர்சன் யூட்டில்ஸ்ன்றாங்க. கைஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூட்டிலிட்டி வில் பி மெஷர் த்ரூ அ measurement called utils. I will read. Wants of a person are satisfied by the act of consumption. Wants of a person are satisfied by the act of consumptionனா எனக்கு ஏதோ வேணும்னா எப்போ அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னா கன்சியூம் பண்ணாதான். த கன்சியூமர் derives utility measure in terms of utils. சார் யூட்டில் ஸ்கேல் இருக்கானா? நோ, பட் ஸ்டில் they are saying utils. Okay. Yes, utility will be measured in terms of utils. Okay. One more question. An util is a unit of measurement of utility. யூட்டில்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. அதோட மெஷர்மெண்ட் என்னென்னா யூட்டில். ஓகேவா? யூட்டில்ஸ். ஓகேவா? யூட்டிலிட்டி வில் பி மெஷர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் யூட்டில்ஸ். அந்த மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் யூட்டில். புரியுதாடா? தட் இஸ் ஆல் அபவுட் யோர் யூட்டிலிட்டி. ஸோ ஒன் மார்க்கில் என்ன கேட்குவாங்க? கேன் த யூட்டிலிட்டி பி மெஷர்ட்னா? எஸ். ஹவ்? யூட்டில்ஸ். த மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் யூட்டில். அப்போ லாஸ்ட்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன இருக்காருன்னா, கேன் பி மெஷர் இன்டெரக்ட்லி யூஸிங் மெஷரிங் ராட் ஆஃப் மணி. அப்படின்னா எப்படின்னா, சரி மெஷரிங் ராட் ஆஃப் மணி அப்படின்னா நான் 10 rupees இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன், நான் 20 rupeesக்கு அந்த டாஃபி மீன்ஸ் லெட்ஸ் டேக் லைக் திஸ் 20 rupeesக்கு அந்த பிளெயின் கேக் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு செம்மையாக இருந்தது. அப்போ 20 rupees கொடுத்தா இந்த இவ்வளோ பெரிய கேக்கு 20 rupees கொடுத்து வாங்கினாங்க, இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ இதுக்கப்புறம் உனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னா 20 rupees கொடுக்கணும், இந்த கேக்கை தருவாங்க. புரியுதா? நான் திருப்பியே சொல்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேக் எடுத்துகிட்டு ஒருத்தனை சாப்பிட வைக்குவாங்க. அவங்ககிட்ட காசு வாங்குவாங்க. அவங்ககிட்ட 20 rupees வாங்கிட்டு அந்த கேக்கும் கொடுக்குவாங்க. அவன் என்ன சொன்னான்? சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்தது, 20 rupees கொடுத்தா கேக்கும் சூப்பராக இருந்தது அப்படின்னா, அப்போ அவங்க என்ன சொல்லிவிடுவாங்கன்னா, இந்த 20 rupees கொடுத்தா இவ்வளோ பெரிய கேக். அப்போ எல்லாருக்குமே இந்த 20 rupees கொடுத்தாவே எல்லாருக்கும் இந்த ஏஜ் பசங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இட் இஸ் கால்ட் மெஷரிங் ராட் ஆஃப் மணி. மணி வச்சு தான் யூட்டிலிட்டியை ஆக்சுவலாக மெஷர் பண்ண முடியும்னா இல்லை. ஆனால் அது மீறியும் தெர் இஸ் a scale called utils. And this Marshall is also stating that it is indirectly measured using measuring rod of money. And that's it about your utility.